Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். I hope you enjoy this video. Let's get started. கிச்சனுக்கு வந்து முதல் வேலை பால் காய்ச்சி வைக்கிறது. பிகாஸ் காஃபி டீ எல்லாமே ஃபர்ஸ்ட் வேலைங்கிறதுனால அதை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். நாட் எவ்ரி டே, பட் எனக்காக சீக்கிரமாக எழுந்துட்டேன் அப்படின்னா இந்த சினமன் வாட்டர் குடிக்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கேன். டீ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா நான் வந்து அன்னைக்கோட டு டூ லிஸ்ட் என்ன இருக்கோ அதை வந்து எழுத ஆரம்பித்தேன். ஸோ தட் நெக்ஸ்ட் ஒர்க் நம்ம அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. பிளானிங் ஒர்க்லாம் முடித்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம்னு வெளியில் வந்து பார்த்தா சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கலாங்கிறதுக்காக இந்த சின்ன கிளிப்பிங். அப்போ தான் கரெக்டாக எனக்கு ஒரு பார்சலும் வந்திருந்தது. நான் வந்து அமேசான்லேருந்து ஒரு பிளானர் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி ஒரு பிளானர் வச்சு பிளான் பண்ணி ஜேர்னலிங்லாம் பண்ணி. ஸோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வாங்கினேன். இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுவும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த பிளானர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜேர்னலிங்கும் பண்ணலாம். இது வந்து லைன்ஸ் கிடையாது, இது டாட்டட் பேஜஸ் தான். அப்படிங்கிறதுனால ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் டாட்டட் பேஜஸ் இருக்கிற ஜேர்னல் வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட ஹார்ட் கவரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோடவே இன்னொரு பிஆரும் வந்திருந்தது. சரி, ஓகே, அதுவும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெலோரா பாரிஸ்லேருந்து அவங்க சில ப்ராடக்ட்ஸ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இதோட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நிஜமாகவே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை அந்த வீடியோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வர ஷார்ட்ஸில் அதை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ என்ன அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா பெலோரா பாரிஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐஸ்கிரீம் காஜல். ரொம்ப ரொம்ப பிக்மெண்டடான ஒரு காஜல். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது இந்த இல்லுமினேட்டிங் மாய்ஸ்சரைசர். நிஜமாகவே இதோட க்ளோ வந்து வேறு லெவலாக இருந்தது. நான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், செம்ம க்ளோ. அண்ட் லீவ் நோ எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு லிப்ஸ்டிக்கும் நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இன்னும் 3 ப்ராடக்ட் தான் அன்றைக்கி வந்திருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன்.
ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோடய மேக்கப் பேக் இருக்கு இல்லையா, நம்ம ப்ரைடலுக்கு எடுத்துகிட்டு போகிற பேக்கை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி உட்காந்து அதை எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா முன்னாடி போயிட்டு வந்து ப்ரைடல்ஸ்க்கு அப்புறமா எதுவுமே அதில் ஆர்கனைஸ் பண்ணலை. ஸோ அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சா தான் அடுத்தடுத்து வர ப்ரைடல்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி ஹரிபரியாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரைடல் என்கொயரிஸ், மேக்கப், மேக்கோவர், மெஹந்தி இந்த மாதிரி ஏதாவது என்கொயரிஸ் இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற லிங்க் இல்லைனா நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் நான் இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போது ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்ருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் கிட்டு, ப்ரஷ் கிட் எல்லாத்தையும் வந்து வச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் வீடியோஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாக இருந்தது. என்னோடய கேமராவோட மெமரி கார்ட்லேருந்து லேப்டாப்லேருந்து என்னோடய ஃபோனுக்கு. பிகாஸ் இப்போ நான் ரீசெண்ட்லி என்னோடய ஃபோனில் தான் எல்லா எடிட்டிங் ஒர்க்கும் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு தேவையாக இருந்ததுனால அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய வேலை ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த பெண்டிங்கில் விட்டோன்னா அப்படி நின்று போயிடும். அதனால் அந்த ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூஸ்வலி குக்கிங், க்ளீனிங் இதெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய டே. என்னோடய வீடியோஸ் எடிட் பண்ணுறது, கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.